शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। தைத்திரியோபனிஷத் ஆனந்தவல்லியில 7வது அனுவாதம். அசத்வாயுதமக்ராசீத் ததோ வை ததஜாயத ததாத்மானம் ஸ்வயமகுருத தஸ்மா தத் சுகிருதமுச்யதே இதி. இதுல பாஷ்யம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வார்த்தையும் பார்க்கலாம். அசத்வாதமக்ர ஆசி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ இதுக்கு முந்தின அனுவாதத்துல 3 விதமான சத்துக்களை சொன்னார். சத்தா அப்படின்னா சத்தாலே சத்துவம்ன்றது சத்தான்னு சொல்றது. சத்துனா இருத்தல், அது 3 விதம்னு சொன்னார். எப்பவுமே அத்தியந்த அபாத்தியம், எதனாலையும் பாதிக்கப்படாது. பாதிக்கப்படாதுன்னா மாறாதது, மாறவே மாறாதது. அது பிரம்மம்னு சொல்லுவோம். சைத்தன்ய ரூபமான பிரம்மம், அது அபாத்தியம். அது ஒண்ணுதான் பாரமார்த்திகமா பரமார்த்தமாக சத்தியம்னா நிஜமான சத்தியம், அதுதான் உண்மையானது. அதற்கப்புறம் வியாபகாரிக சத்தியம்னு ஒண்ணு வச்சுருந்தோம். வியாபாரிக சத்தியம்னா இப்போ நம்ம லோகத்துல விவகாரம் பண்ற காலத்துல இது சிலதுதான் இருக்குன்னு வச்சுக்கிறோம், சிலது இல்லைன்னு வச்சுக்கிறோம். அப்படிப்பட்டதான சத்தியமானது வியாபாரிக சத்தியம். இது இயற்கையிலிருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடியதான இந்த பிரபஞ்சம் வியாபாரிக சத்தியம். இதுக்கு என்ன ஒரு லட்சணம் சொல்லுவோம்னா, பிரம்மஜானம் வந்தா போயிடும், அது வரைக்கும் இது உண்மைதான். அதனால பிரம்மஜான மாத்திர பாத்தியத்துவம், அந்த மாத்திர சுத்தம் ரொம்ப முக்கியம். பிரம்மஜானத்தினால மட்டும்தான் இது பொய்னு தெரியும், வேற எந்த விதமாகவும் நமக்கு இது பொய்னு தெரியாது அப்படின்றது. 3வது என்ன சொன்னார் அப்படின்னா, பிரம்மஜான இதர பாத்தியத்துவம். கொஞ்ச நேரம் தோணும், அதுக்கு பாதக ஞானத்தோடு வியாபாரிக ஞானத்தினால பாதிக்கும். பிரம்மஜான இதர ஞானம் என்ன வர முடியும்? வியாபாரிக ஞானம் தான், அதனால பாதிக்கக்கூடியது. அதாவது கிளிஞ்சல்ல பார்த்தது, இந்த கிளிஞ்சல்ல வெள்ளின்னு பார்த்துருக்கோம், இல்லப்பா இது கிளிஞ்சல் தான் அப்படின்ன உடனே அந்த வெள்ளின்ற அனுபவம் போயிடும் அப்படின்னு 3 பார்த்தோமா. இந்த 3 சத்துக்கும் அப்பாற்பட்டது 4வதா சாஸ்திரக்காரர் வச்சிருக்காங்க. இது லோகத்துல கிடையாது. லோகத்துல கிடையாது அப்படின்னா இந்த பேச்சுக்கு மட்டும் உண்டு, ஆனா இந்த மாதிரி பொருள் எங்கேயுமே கிடையாது. இது புயல் கொம்பு அப்படின்னு சொல்றது. அவன் பேச்சு குதிரை கொம்பா இருக்கு அப்படின்னா குதிரை கொம்பு தான் இல்லவே இல்லை, அத்தியந்த அசத்துன்னு பேரு. சாஸ்திரங்களை இதுக்கு துச்சம்னு விவகாரம், அததான் அசத்துன்னு சொல்றது. இப்போ நம்ம இந்த மாதிரி அசைதுன்னு சொல்றோமே தவிர சத்தத்தை 3ஆ இருக்கு, அதுக்கப்புறம் அசத்துன்னு ஒண்ணு. அசத்து தான் இல்லவே இல்லை, அதனால அது வேண்டாம். அப்ப எதுக்கு அதை கொண்டு வருவானே அப்படின்னா, சில சமயங்கள்ல நம்ம சாஸ்திரத்துல லட்சணங்கள் இந்த விவகாரம் பண்ணும்போது, சாஸ்திர காரியம் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய லட்சணங்கள்லாம் அதிவியாசமா அங்க போய் நிற்கும். அதெல்லாம் பரிஷ்காரம் பண்றதுக்காக, சாஸ்திர காரியத்துக்காக, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பண்றது. ஏன்னா ஏதோ வாக்கு நிவர்த்தன்ட்டேன்னு வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான பிரம்மத்தை பத்தி பேசியிருக்கோம். அதை பேசும்போது நிறைய சங்கடங்கள் வரும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ன்றதுக்காக சாஸ்திர காரியத்துக்காக அத்தியந்த சத்துன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்ம எப்படி பற்றிருக்கோம்னா, சத்தியம் பாரமார்த்திக சத்தியமான பிரம்மம்னு ஒண்ணு, இது எல்லாம் மித்யா. அசத்து கணக்கிலே எடுத்துருவாங்க, இது எல்லாம் மித்யா. அது பிரம்ம ஜானத்தினாலையாவது போகட்டும், சக்தி ஞானத்தினாலேயே போகட்டும், அது பாதிதம், அதனால அது மித்யா இப்படின்னு வச்சுருக்கோம்னா, வைதிகள் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, சத்து அசத்துன்னு 2 வச்சிருக்காங்க. மாறாதது சத்து, அதாவது பாதிக்கப்படாதது சத்து, உண்மையாக இருப்பது சத்து, பொய்யெல்லாம் அசத்து அப்படின்ட்டு அவ அந்த மாதிரி படிச்சிருந்தா. அதனால இந்த அசத்துன்ற பதத்துக்கு எப்பவுமே ஒரு விசாரம் உண்டு. அசத்துனா நேரடியா அந்த இதுன்னு எடுத்துன்னு போயிட முடியாது, அத்தியந்த அசத்துன்னு எடுத்துன்னு போயிட முடியாது. எதுக்கு இங்க அசத்துனா என்னன்னு ஆச்சாரியர் சொல்றாரு. அசத்வா இதமக்ர ஆசி அப்படின்னு இது பிரதீகம். எந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ண போறேன்றது முதல்ல ஒரு கோடிட்டு காட்டுறது, அதுக்கு பிரதீகம் முதல்ல எடுக்கிறார். அசத்து அப்படின்னா அசதிதி
வியாகிருத நாம ரூப விசேஷ விபரீத ரூபம் அவிகிருதம் பிரம்ம உச்சதே. அதாவது அவிகிருதம்னா அவ்யாகிருதம். அவ்யாகிருதமானது மாயோபகிதமான அந்த பிரம்மம் இருக்கு. அசத், அதுதான் அசத்துன்னு சொல்றோம். என்ன கூட அத்தியந்தமேவ அசத், அத்தியந்த அசத்தை இங்க சொல்லல. வியாகிருத நாமரூப விசேஷ விபரீத ரூபம் அதை விட வேறான வியாகிருதமான, அதாவது நாமரூபம் இப்ப நமக்கு வியாகிருத நாமரூப விசேஷம் இருக்கு. அதுக்கு விபரீதமாக இருக்கக்கூடியது அவிகிருதம் பிரம்ம உச்சதே அப்படின்னா என்ன புனக அத்தியந்தமே வாசது. ஏன் அசதஸ்தஜன்மா, அதுக்கு மேல அங்கிருந்து பிறக்கிறதுன்னு சொல்லிட்டு அதனால அது அசஜன்மாவால் இருக்க, சத்துக்கு பிறவியை கொடுக்கக்கூடியது அசத்தாக இருக்க முடியாது. நகி அசத்தக, அசத்திலிருந்து சத்து பிறக்க முடியாது. ததோவை சதஜாயத. இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி இருக்கு. அந்த இன்னொரு காரணம் சொல்ற இதம் அக்ர ஆசீதன் அஸ்தின்னு சொல்லியிருக்கோங்க. அசத்துனாலே அஸ்தின்னு வராது. குளிர்ந்த நெருப்புன்னு சொல்ற போல அது வரவே வராது. விருத்தம் வியாகாரம் சொல்லுவோம். இங்கிலீஷ் ஆக்சின் வரான்னு சொல்லுவேன் அது. அதனால ஆசீத்துன்னு சொன்னதுனாலே இது அத்தியந்த அசத்து இல்லைன்னு தெரிஞ்சு போயாச்சு. இருந்தாலும் ததோவை சதஜாயுதன் அடுத்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான அங்க கிரியா பதத்தை வச்சுலே வியாகாரத்தை இது பண்ணலாம், சரி பண்ணலாம். அதனால சந்தர்ப்பத்தை வச்சுன்னு பண்ணலாம்ன்றது வாக்கிய அடுத்த வாக்கியத்துல இருக்கிறத வச்சு இங்க நிர்வாகம் பண்றாரு. அசதஸ்தஜன்மா அஸ்தி இதம் இது நாமரூப விசேஷவது. இதன்ற நாமரூப விசேஷங்கள், அதாவது இது இதுன்னு நம்ம லோகத்துல எதெல்லாம் சொல்லுவோமோ அதுக்கெல்லாம் இதம்னு பேரு. அது இதுன்னு எதை சொல்லுவோம், அதுக்கு ஒரு பெயர் இருக்கக்கூடியது. இது அப்படின்னா என்ன தொடர்ந்து சொல்லும். அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. ஆக நாமரூப விசேஷத்தை கொண்டதுதான் இது. இதம்னாலே நாமரூப விசேஷம். இதம் இது நாமரூப விசேஷவத், அதை உடைத்தது, அதை கொண்டது. அது வியாகிருதம் ஜெகத். இதம்னு நம்ம என்ன சொல்றோமோ அது வியாகரணம் செய்யப்பட்ட, உருவாக்கப்பட்ட, பிரித்து காட்டப்பட்டதான ஜெகத்துக்கு இதம்னு பேர். அது அக்ரேனா பூர்வம், எதுக்கு முன்னாடி உற்பத்தே பிராக் உற்பத்தேன்னு எழுத, பிராக் உற்பத்தே பிரம்மைவ, அது பிரம்மந்தான். இப்ப ஜகத்துன்றது முன்னாடி பிரம்மமா தான் இருந்தது, பிரம்மன் தான் இருந்தது. பிரம்மைவ அசத் சப்த வாக்கியம் ஆகி, அசத்துன்ற சப்தத்துக்கு வாக்கியமாக, அசத்துன்னு சப்தத்தினால சொல்லப்படக்கூடியதாக அந்த பிரம்மன் தான் முதல்ல இருந்தது. சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மம் மட்டும்தான் இருந்தது. பிரம்மைவ ஆதி நகி அசதஸ்தஜன்னாஸ்தி இதமிதி நாமரூப விசேஷவத் வியாகிருதம் அக்ரே பூர்வம் பிராகுப்தே பிரம்மைவ அசத் சப்த வாக்கியம் ஆசி. அசத்வா இதமக்ர ஆசிக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. ததக ததோ வை சதஜாயத, அதுக்கு ததக, ததகனா அதிலிருந்து, எதிலிருந்து, அசதோ வை தத் அவிபக்த நாமரூப விசேஷம் அஜாயத. சத்து அஜாயதன்னு சொல்லியோ, சத்துன்றது பிரவிபக்த நாமரூப விசேஷம். அதாவது இது அச்சுல போடும்போதே இந்த வார்த்தைக்கு இதுக்கு அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டுக்கணும். இல்ல நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். பிரவிபக்தன்னு இல்லை, அது அப்படின்னா பிரவிபக்த நாமரூப விசேஷம் அஜாயத. மூலத்துல இருக்கிறது உற்பன்னம், அஜாயதனா உற்பன்னம். பிரவிபக்த நாமரூப விசேஷம். விபக்தம் பிரித்து, நன்றாக பிரித்து, இது அக்னி வேற, ஜலம் வேற, வாயு வேற, ஆகாசம் வேற, இப்படி ஒன்னொன்னு பிரவிபக்த நாமரூப விசேஷம். அது நாம விசேஷம், ரூப விசேஷம், ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து நம்ம குழப்பிக்க முடியாத அளவுக்கு பிரித்து காட்டப்பட்டிருக்கு. நாமரூப விசேஷம் அஜாயத உற்பன்னம். ததப்த விபக்தம் காரியம் இது. அதிலிருந்து காரியத்திலிருந்து தனியா பிரிஞ்சு வந்துருக்கோ, காரணத்திலிருந்து காரியம் தனியா வந்திருக்கோ. சீக்கிர புத்திர, இவர் அங்கிருந்து பிறந்திருக்காரு, அவருக்கு பிறந்திருக்காருன்னா அவர் தனியா போவார், இவர் தனியா வேற ஊருக்கு போவார். அந்த மாதிரி இது தனியா இருக்கோ. அது அப்படி இல்லை. அஜாயதன எப்படி புத்திரன் பிதாவிடத்திலிருந்து பிறந்தானோ அது போல இல்லை. தத் ஆத்மானம் சுயம் அகருத, அதுக்கு அர்த்தம் சொல்றார். தது
அந்த தத்துன்றது வந்து அசத் சப்த வாக்கியம். முதல்ல வந்து நம்ம என்ன சொன்னோம், அசத்வா இதமக்ராசி சிருஷ்டிக்கு முன்னாடி அசத்தாக, அசத்தாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, அசத்தென்ற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியதான பிரம்மம் அது அசத் சப்த வாக்கியம். ஸ்வயமேவ ஆத்மானமேவ அசுருத கிருதவது, அது தன்னைத்தானே பண்ணி கொண்டது. யஸ்மாதேவம் அப்படின்னா அது அவ்யாக்கிருதமா இருந்தது, தானா வியாக்கிருதமாக மாறிட்டு. எப்படி மாற முடியும்? யஸ்மாதேவம் தஸ்மா தத் பிரம்மைவ சுகிருதம் ஸ்வயம் கர்த்தரு உச்சதே. அஜாயமானோ பகுதா விஜாயதே. அவர் பிறவியே இல்லாதவர், ஆனா பலவாறாக பிறக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் வாக்கியம் என்ன? இது வந்து நீவாசத்துல உபக்கிரம நியாயம்னு சொல்லுவார். முதல்ல என்ன சொல்றதோ அதுக்கு தாற்பயம். அஜாயமானோன்னு சொல்லியாச்சு. இந்த யாரை பத்தி பேசிட்டு இருக்க? யார் இந்த புருஷன்? அஜாயமான, அவர் என்னைக்குமே பிறப்பே இல்லாதவர். பகுதா ஜாயத்தை, பலவிதமாக பிறக்கிறார் அப்படின்னா பிறவி பொய்ன்னு அர்த்தம். அதனால பகுதா ஜாயத்தைன்னு சொல்லாம ஈ ஜாயத்தை, ஈன்றதுக்கு விவர்த்தம்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம அத்வைதிகள் சொல்லுவோம். அதுவா ஒத்துக்க மாட்டார். அவளை பத்தி நமக்கு கவலை இல்லை. அஜாயமானோ பகுதா விஜாயத்தைனா உபக்கிரம நியாயத்தினால அஜாயமானன்னு முதல்ல சொன்னதுனாலேயே அவருக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் என் புத்தியில அவர் வந்து அஜாயமானது ஏரியாச்சு. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது கொண்டு வந்ததை வந்து என்னால ஏற்றுக்க முடியாது. அதனால பகுதா விஜாயத்தை, அதனால பகுதா ஜாயத்தைன்னா நீனும் உபசப்தம் போட்டு சொல்றது. விசேஷேன ஜாயத்தை போயம் விவர்த்தம் அப்படின்னு பௌத்த சாஸ்திரம். அதேதான் இங்க அசதோவை சத் பிரவிதது அசத் சப்த வாக்கியம் ஸ்வயமேவ ஆத்மானமேவ அகிருத, தன்னைத்தானே இவ்வாறு காண்பித்தது, செய்து கொண்டது. யஸ்மாதேவம் தஸ்மா தத் சுகிருதம் உச்சதேன்னு சொல்லியோ, அந்த தஸ்மாத்ன்றதுக்கு முன்னாடி ஒரு யஸ்மாத் போட்டு காமிக்கிறார். யஸ்மா எக்காரணத்தினால் எப்படி இருக்கோ அக்காரணத்தினால், எக்காரணத்தினால் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டதோ தஸ்மாது தத் பிரம்மைவ சுகிருதம் ஸ்வயம் கர்த்தரு உச்சதே. சுகிருதம்ன்ற வார்த்தைக்கு வந்து சுகிருதம்னா புண்ணியம்னு அர்த்தம் நம்ம லோகத்துல வச்சிருந்தது. இங்க உபனிஷத்து என்ன சொல்றது? ஸ்வயம் குருத தஸ்மா சுகிருதம், தன்னைத்தானே செய்து கொண்டதால் அவருக்கு சுகிருதம்னு பேரு. இப்ப நம்ம எந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறது? லோகத்துல இருக்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணுமா, இல்ல உபனிஷத் தன்னுடைய வார்த்தைக்கு தானே அர்த்தம் சொல்லியிருக்கு அதை எடுத்துக்கணுமானா அதை தான் எடுத்துக்கணும். நீங்க வந்து ஆச்சாரியோட சகஸ்ரநாம பாஷ்யம் பார்த்தீங்கன்னா அந்த சாதாரண வியாக்கரணத்தை வச்சு லோகத்துல கோஷத்துல வச்சு வர உற்பத்தி அவர் வந்து கடைசிபட்சமா தான் எடுத்தார். ஒரு நாமாக்கு அர்த்தம் சொல்லும் போதும் அநேக புராணங்கள்ல பார்த்து தஸ்மாத் கேசவீதி உச்சதே அப்படின்னு எங்கேயாவது இருக்கும், அந்த வாக்கியத்தை கொண்டு வந்துருக்காரு. எங்கெல்லாம் சாஸ்திரத்திலேயே பகவன் நாமாக்கு உற்பத்தி இருக்கோ அது மொத்தத்தையும் கோடீகரணம் பண்ணிருக்காரு. அதுதான் சங்கர பாஷ்யத்துல சகஸ்ரநாம பாஷ்யத்துக்கு அது ஒரு விசேஷம். அங்க இருக்கக்கூடியதான உற்பத்தி, சப்த உற்பத்தி வந்து தாத்துல இருந்தோ இல்ல கோஷத்துல இருந்தோ கொண்டு வராமல் பகவானே வந்து அதனாலதான் எனக்கு வந்து அனந்தன்ல பேரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காரு. ஆனால் அனந்தன்ற நாமாக்க அவர் அந்த ஸ்லோகத்தை கொண்டு வந்துட்டாரு. அது வந்து சாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான வார்த்தைகளுக்கு சாஸ்திரத்தை வச்சுதான் அர்த்தம் பண்ணணும். அதுதான் நிருத்தன்ற ஒரு வேத அங்கமே வந்தது. இங்க உபனிஷத்தே ஸ்வயம் அசுருத தஸ்மாத் சுகிருதம், தன்னைத்தானே செய்து கொண்டது, அதனால அதுக்கு சுகிருதம்னா, சுகிருதம்னா புண்ணியம்னு வச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆனா நம்ம புத்தி நம்மளை விட்டு போகாது. நீ வந்து சுகிருதம்னா புண்ணியம்னு வச்சிருந்தாலும் என்னால் அர்த்தம் சொல்ல முடியும்னு ஆச்சாரியாளர் சொல்றார். யஸ்மாதேவம் தஸ்மாத் பிரம்மைவ சுகிருதம் ஸ்வயம் கர்த்தரு உச்சதே. மூலத்துக்கு அர்த்தம் சொல்றார். ஸ்வயம் கர்த்தரு பிரம்மேதி பிரசித்தம் லோகே சர்வகாரணத்வா. லோகத்துல இது பிரசித்தம், எல்லாத்துக்கும் இது காரணமாக இருக்கிறதுனால் அவரை தன்னைத்தானே தான் பண்ணிக்க முடியும். இந்த சர்வ காரணத்துவாதுன்றதுதான் விசேஷம் இருக்கு. பிரம்மம் வந்து ஒரு மூலப்பொருள், அது உலகமா மாறிடுச்சு அப்படின்னா மூலப்பொருளை வந்து ஆரிய பொருளா மாத்துறதுக்கு ஒரு கர்த்தா ஒருத்தம் வேணும். கர்த்தா கண்டிப்பா வேணும். மண்ணை குடமா மாத்துறதுக்கு ஒரு கர்த்தா ஒருத்தம் வேணும். ஆனா இங்க அந்த மாதிரி இருக்குன்னு ஒருத்தம் சொன்னா இது பிரம்மம் வந்து வெறும் மூலப்பொருள் தான், எல்லாமே பிரம்மன் தான். ஏன் பிரம்மத்துல இருந்தா எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அப்போ கர்த்தானது பிரம்மத்தை தவிர வேற ஒருத்தரை ஒத்துண்டாக வேண்டி வரும்.
அதனாலதான் ஸ்வயம் குருத்த தன்னைத்தானே மாத்திடுறது அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது ஸ்வயம்னு சொல்றதுனால உபாதான காரணமும் தானே, அகுருத்தன்றதுனால நிமித்த காரணம் சொல்லியாச்சு, ஸ்வயம்ன்றதுனால உபாதான காரணம். அத்வைதத்துக்கு ரொம்ப முக்கியமான அபின்ன நிமித்தோபாதான காரணம்ன்றது ஸ்வயம் அகுருத்தன்ற வாக்கியத்துல இருக்கு. ஸ்வயம்னு ஒரு பதம், அகுருத்தன்னு ஒரு பதம். இந்த அனுவாக்கத்துல இந்த வாக்கியமானது பிரம்மனா அபின்ன நிமித்தோபாதானம். போன வாரம் இருந்தோம் அந்த தத்தாத்திரை வித்தியம் பார்த்தோம். இங்க அபின்ன நிமித்தோபாதான காரணம். அதனாலதான் ஆனந்தம் ரொம்ப முக்கியமா சாஸ்திரத்துக்கு வேண்டியதான முக்கியமான விஷயங்கள். அதான் மேல வாத கிரந்தங்களையும் பிரகரண கிரந்தங்களையும் எல்லாம் விசாரம் பண்ணிட்டு வராதோ அதுக்கெல்லாம் அடிப்படை இங்க அது எங்க உபனிஷத்து சொல்லியிருக்குன்னா தைத்திரியத்தில் கேட்டுனா கிடைச்சது. முக்கியமான விஷயங்கள்லாம் இங்க எடுத்து கொடுக்குறாரு. அது பாஷ்யத்துல ஸ்புட்டமா எடுத்து காட்டுறாரு. யஸ்மாதேவம் ஸ்வயம் கர்த்திரு பிரம்ம இது பிரசித்தம் லோகே சர்வகாரணத்துவா, எல்லாத்துக்கும். அதனால எல்லாமாக இருந்ததுனால இதுக்கு தனியா ஒரு நிமித்த காரணம்னு வச்சுட்டா அதுக்கு இவர் சர்வ காரணம்னு போயிடும். இல்ல இவர் நிமித்த காரணம் வச்சுட்டு உபாதான காரணம்னு ஒண்ணு தனியா ஒண்ணு வச்சுருந்தா அப்பவும் சர்வ காரணத்துவம் போயிடும். அதனால சர்வ காரணத்துவாது ஸ்வயம் கர்த்திரு பிரம்ம இது பிரசித்தம் லோகே. இந்த லோகேன்னா லோகத்துல யாருக்கு தெரியும்? லோகேனா சாஸ்திரே இருக்கும். லோகதே ஆலோக்கியதே ஆலோக்கியதே இது சாஸ்திரம்னு அர்த்தம். இந்த லோகேன பிரசித்தம்னு சொல்லியிருக்கு. ஏன் ஆச்சாரிய பிரசித்தம்னா தத்தோ வை நல்ல பிரசித்தார்த்தம் தத்மா தத் சுகிருதம் உச்சியதே சொல்லப்படுகிறது. எங்க சாஸ்திரத்தான் சொல்றது. அதனால லோகே பிரசித்தம் லோகே சர்வகாரணத்வா யஸ்மாத்வா. சரி போனா போகுதுன்ட்டு ரெண்டாவது அர்த்தத்தையும் சொல்றாரு. யஸ்மாத்வா ஸ்வயம் அகரோது பட்சாந்தரம் ஸ்வயம் அகரோது சர்வம் சர்வாத்மனா எல்லாவற்றையும் தானாகவே மாற்றி காட்டுறாரோ தஸ்மா புண்ணியரூபேனாதி ததேவ பிரம்ம காரணம் சுகிருதம் உச்சதே. அதனால புண்ணியமாகவும் அந்த பிரம்மம் தான் காரணம்னு வச்சுக்கணும். நமக்கு லோகத்துல கிடைக்கக்கூடியதான சுகிருதம் புண்ணியத்தினால வருது, அதுக்கும் அந்த பிரம்மம் தான் காரணம். சுகிருதம்னா புண்ணியம்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை ஏன் விடுவானே உபநிஷத் ஸ்வயம் அகுருத்தன்றதுக்கு சுகிருதம்னு சொல்லியிருக்கு. எனக்கு அது சரி, அது வேற ஏதாவது ஸ்வயம் அகுருத்தன்னு சொல்லியிருக்கு. தஸ்மாத் சுகிருதம்ன்றதுக்கு புண்ணியம்னு வச்சு அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணி காட்டுறேன்னு கேட்கிறாரு. பிரம்ம காரணம் சுகிருதம் வச்சுதே சர்வதாகிட்டும் இதோ ஒன்று வச்சுதோ. இந்த தாற்பயம் என்ன? பிரம்ம தானே மாத்தின்றதுன்றதுல தாற்பயம். நம்மளுக்கு தாற்பயம் என்ன? சர்வதாகிட்டும் பல சம்பந்தாதி காரணம் சுகிருத சப்த வாக்கியம் பிரசித்தம் லோகே. எல்லாவற்றுக்கும் பல சம்பந்தாதி காரணம், பலமோ பலத்துக்கு சம்பந்தமான சாதனங்கள் இவைகள்லாம் அதுக்கு காரணம். அது சுகிருத சப்த வாக்கியம். அதுதான் சுகிருதம். அதாவது புண்ணியமாகவும் இருக்கட்டும், இல்ல பிரம்மன் தானாவே உலகமா மாறித்தனாவது இருக்கட்டும், அது பிரசித்தம் லோகே. இங்கேயும் லோகேன சாஸ்திரே இடி புண்ணியம் இடிவா அந்நியது, அது புண்ணியம்னா வச்சுக்கோ, இல்ல அந்நியது அது பிரம்மன்னே வச்சுக்கோ. பிரசித்தி, அந்த பிரசித்தி எப்படி வரும்? அதாவது புண்ணியம் தான் காரணம்னு வச்சுக்கோங்க, இல்ல பிரம்மன் தானா மாறிட்டுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் லோகத்துல பிரசித்தம் உச்சதேன்னு சொல்லிட்டு நித்தியே சேதனவ காரணே சதி உபபடுத்துது அப்படின்னா பலம் சாதனம் இவைகள்லாம் எப்போ வரும்? ஒரு நித்தியமாகவும் சேதனமான காரணம் இருந்தால் மட்டும்தான். ஒரு சேத்தன காரணம் இருந்தாதான் நமக்கு இன்னாருக்கு இந்த பலனை கொடுக்கணும்னு தெரியும். பலமத்த உபபத்தேன்னு சூத்திரத்துல சொன்னதை இங்க பராமர்சம் பண்றார். இல்ல இங்க இருக்கிறதுதான் சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். அவர் என்ன பண்றாரு? இந்த சேத்தனமான ஒரு காரணம் இருந்தால் அவரால் தான் இவன் இந்த கர்மா பண்ணிருக்கான், எனக்கு இந்த பலனை கொடுக்கணும், இத்தனாம் தேதி கொடுக்கணும், இந்த ஜென்மால வேண்டாம் அடுத்த ஜென்மால கொடுத்துக்கலாம், இந்த ஜென்மால ஏற்கனவே கொடுத்துருக்குதான் தீர்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் ஆலோசனை பண்ணி எந்த விதமா கர்ம பலனை கொடுத்தா இவன் பரிபாகமாகி கர்மா பண்றதுலேருந்து மீண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவானா அந்த விதமா பலனை கொடுப்பார். அதனால சேத்தனவர் காரணே சதி உபபத்தியதே. அதனால என்னாச்சு? தஸ்மாத் அஸ்தி தத் பிரம்ம சுகிருத பிரசித்தே. சுகிருதம்னு பிரசித்தி சாஸ்திரத்துல பிரசித்தி இருக்கிறதுனாலேயே பிரம்மம்னு ஒரு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சது. இது மூணாவது காரணம். நான் முதலே சொல்ல அசத் இது பிரம்மம் இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்டு அசத் நேவசபவதி அசத் பிரம்மேது வேதச்சே அப்படின்னு ஆரம்பிச்சோம்.
அந்த இடத்துல பிரம்மம் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் சொல்லிட்டு வர. இது மூணாவது காரணம். போன அனுவாதத்துல ஒண்ணு, ரெண்டு சொல்லியிருக்க, இங்க ஒண்ணு. பிரம்ம சுகிருத பிரசுத்தே, இது மூணாவது காரணமாச்சு. இதஸ்த அஸ்தி, இதற்கு மேலும் இதத்தை இக்காரணத்தினாலும் அஸ்தி. குதः ததத்வாத் யத்வைதத் சுகிருதம் ரசோ வைதः ததத்வம் ஏவாயம் லப்த்வா நந்தி பவதி. ஓ தேவான்யாத் கப்ராண்யாத் யதேஷாகாசானந்தோ நத்யாத் ஏஷக்கேவானந்தயாதி. அதுக்கு அந்த பாடம். இதஸ்த அஸ்தி குதः ததத்வாத், அந்த பிரம்மம் ரசமாக இருக்கும் காரணத்தினால். குதோ ரசத்துவ பிரசித்தி பிரம்மன, பிரம்மத்துக்கு ரசம்னு இங்கிருந்து தெரிஞ்சது. யாராவது சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் விஜயானம் சஜான கன ஏவ இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ரசோ பிரம்மான்னு எங்கேயா சொல்லியிருக்க, ரசோ ஆத்மான்னு எங்கேயா சொல்லியிருக்க அப்படின்னா சொல்றது இல்லை. ரசோ வைதக இங்க சொல்றோமே. ரசத்துவ பிரசித்த பிரம்மனை கேட்டாக எத்வைத சுகிருதம் ரசோ வைதக. அவர் எதனால சுகிருதம் ஸ்வயம் கிருதம்னு சொல்லியிருக்கோ அதனாலேயே சுகிருதம்னு எடுத்துக்கலாம், இந்த புண்ணியம்னு எடுத்துக்கலாம். எத்வைத சுகிருதம் தஸ்மாத் ரசோ வைதக, அதனால அவர் ரசமாகிறார். ரசம்னா என்ன? ரசோ நாம திருப்தி ஹேது ஆனந்தகரக. ரசம்னா திருப்தி ஹேதுன்னு அர்த்தம். அந்த பிரம்மன் தான் திருப்தி ஹேதுவா இருக்க முடியும். அவர் தன்னைத்தானே இந்த உலகமா மாத்திட்டு இருக்காருன்னா அது அவர் தான். அந்த உலகத்துல நமக்கு வரக்கூடியதான எல்லா திருப்தியும் அவரால் தான் வருது. அதுதான் சொல்ற திருப்தி ஹேது ஆனந்தகரக மதுராம்லாதி பிரசித்தோ லோகே. ரசோ நாம திருப்தி ஹேது ஆனந்தகரோ மதுராம்லாதி பிரசித்தோ லோகே. ரசம் ஏவாயம் லப்துவா, அயம் ரசம் ஏவ லப்துவா. அயம், இந்த அயம் இந்த சாதகத்திற்கானே ரசம் லப்துவா பிராப்திய ஆனந்தி சுகி பவதி, அயம் சுகி பவதி. நம்ம ரசம் ஏவ அயம் லப்துவா பிராப்திய ஆனந்தி பவதி. ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் எப்போ வரும்? பிரம்மம் தான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்போ வரும் அப்படின்னா ரசத்தை அனுபவித்தா ஆனந்தம் வரும். அப்போ பிரம்மம் என்னவா இருக்க முடியும்? ரசமாக தான் இருக்க முடியும். இல்லை, அந்த ரசம்ன்றது பிரம்மமாக தான் இருக்க முடியும். நமக்கு ஆனந்தம் பிரம்ம, ஆனந்தம் ரசம். அதனால பிரம்ம ரசம் ரசோவை தர. அதனால ரசமேவாய லப்தா பிராப்தி லப்துவா அப்படின்றது பிராப்திய ஆனந்தி அப்படின்னா சுகி பவதி. அசதக ஆனந்த ஹேதுத்துவம் திருஷ்டம் லோகே. இல்லாத பொருள் எதிராக ஆனந்தத்தை கொடுக்கணும். ஒரு பொருள் இருந்தாதானே அது ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இதனால எனக்கு ஒரு சந்தோஷம் வருது, ஒரு ஆனந்தம் வருதுன்னா நிச்சயமா அந்த பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஆனந்த ஹேதுத்துவம் திருஷ்டம் லோகே. வாக்கியானம் இது ஒரு அனுபவத்தை ஆச்சாரியர் சொல்றாரு. இது முக்கியமான விஷயம். அங்கங்க தெரியவாடலாம் கூட இதை எடுத்து சொல்லுவார். வாக்கியானந்த சாதன ரஹிதா அபி அநீகா நிரேஷனா பிராமணா வாக்கியரசலாபாதிவ ஆனந்தா திருஷ்யந்தே வித்வான்சோ மூலம் பிரம்மவே வரது தேஷாம். இந்த வாக்கியத்தை அங்கங்க தெரியவாடலாம் எடுத்து சொல்லுவாரு. திருஷ்யந்தேன்னு ஆச்சாரியர் பார்க்கிறோமே அப்படின்றார். அவர் காலத்துல ஆச்சாரியர்கள் பிரம்ம ஞானிகளை பார்க்கும்போது அவ எப்படி இருக்கா, ஒரு வீட்டில சுத்தப்பிரசித்த பாஷாலாம் பார்க்கும்போது அதெல்லாம் இதோட பொருத்தி பார்க்கணும். வாக்கிய ஆனந்த சாதன ரகிதா. அவளுக்கு வாக்கிய ஆனந்த சாதனம், பாக்கிய சாதனம், பாக்கியன்றது சாதனத்தோட அனுமயம் பண்ணிக்கணும். ஏன்னா ஆனந்த பாக்கியானந்தம்னு ஒண்ணு இந்த விஷயானந்தத்தை பற்றி கேட்டே இல்லை. இல்ல பாக்கியானந்த பாக்கிய சாதனம், இது ரெண்டு விதமாக அனுமயம் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலும் சாதனன்றது பாக்கியம். வாக்கிய சாதன ரகிதா அதி அனீகா. அனீகான சமஸ்த கரண சேஷ்டாவருதா. ஈகான சேஷ்டா, எந்த ஒரு சேஷ்டையும் இல்லாமல் எனக்கு இது வேணும் அது வேணும் காட்டால இருந்து அப்படியே ஆளா பார்க்கணும். ஒரு க்ஷணம் கூட ஒரு ஓய்வு இல்லாம சம்சாரம்ன்றது அத்தனை வாழ்க்கை எல்லாருக்குமே சம்சாரத்தில் இருக்குவாருக்கு. நம்ம பலவத்தரமா வேண்டான்னு உட்காண்டாலும் இத்தனை மணி நேரம் உட்காந்து நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஓடணும்னு தானே நம்ம வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் அநீகா, அவளுக்கு எழுந்து போய் ஒரு காரியத்தை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு தேடி பிச்சை இட்டால் உண்டேன் அப்படிங்குவார். சாப்பிடணும்னு கூட கிடையாது, யாராவது கொண்டு போட்டா சாப்பிட்டா சாப்பிடணும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அநீகா
நிரேஷனாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு ஆசையும் இல்லாத பிராமணாக அவளதான் பிராமணன். என்ன பிரம்மத்தை தெரிஞ்சின்றதா பிராமணா. வாக்கியானந்த சாதன ரகிதா கனீரா நிரேஷனா பிராமணாக வாக்கிய ரச லாபாதிவ. ஆனா நமக்கும் அவ எல்லாத்தையும் நல்ல சந்தோஷத்துல நம்ம ஒரு வாக்கிய சாதனங்கள்னால வெளியில இருக்க பதார்த்தத்தை அனுபவிக்க ஒரு க்ஷணம் ஒரு ஆனந்தம் வருது. அது எப்பவுமே வர்றது. வாக்கிய ரசலாபாதிவ வெளியிலிருந்து அவ ஏதோ ஆனந்தத்தை அனுபவித்தது போல ஆனந்தா திருஷ்யந்தேன்னு வர்த்தமான காலத்துல போறதுனால எப்பவுமே திருஷ்யந்தே. ஆச்சாரிய காலத்திலயும் திருஷ்யந்தே, இன்னைக்கும் திருஷ்யந்தே. அந்த மாதிரி யாராவது மகான்களை பார்த்தோம்னா அவன் எதையுமே எதிர்பார்க்காம வெறும்னு ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்காரு. எப்படி அவளால் அனுபவிக்க முடியும்? நமக்கு ஒரு க்ஷணம் ஆனந்தம் வேணும்னா நாலு முழுக்க அது முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு இதுவும் பாருங்க, ஒரு பண்டிகை இருக்கு, அதை கொண்டாடணும் அப்படின்னா அந்த பண்டிகை கொண்டாட்டம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம். புது வஸ்திரம் போட்டுக்கிறதுலையோ இல்லை பந்துக்களை பார்க்கறதுலையோ இல்லை இந்த ஆகாரங்கள் சாப்பிட்றதுலையோ ஏதாவது ஒன்று அதுலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாற்பயம் இருக்கும். அதை நம்ம அனுபவிக்கக்கூடியது கணிக்கமாக தான் இருக்கும். ஆனாலும் அதுக்கான முயற்சி நீங்க பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கில் ஓடுது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரே ஒரு கணிதமான சுகம்தான். அப்படி எதுவுமே இல்லாமல் நிரீகாக நிரேஷனாக எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆசியானந்த வெளியிலிருந்து ஆனந்தத்தை அனுபவித்தது போல ஆனந்தா திருஷ்யந்தே. யாரு? வித்வான்ச. அவதான் வித்வான். ஊனம் பிரம்மைவ ரசேஷம். நிச்சயம் அவளுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடியதான பிரம்மர்த்தத்தை தான் அவள் அனுபவித்து இருக்க முடியும். தஸ்மாத் அஸ்தி தத்தேஷாம் ஆனந்த காரணம் ரசவத் பிரம்ம. அதனால நிச்சயமாக அந்த ஆனந்த காரணமானது பிரம்மஞானிகள் ஆனந்தமா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த ஆனந்த காரணம் ஒண்ணு இருக்கு. பிரம்மஞானின்னு ஒருத்தருக்கு நம்ம ஒரு பட்டம் கொடுத்தோமே, அப்போ பிரம்மம் இல்லாம அவர் பிரம்மஞானியா இருப்பார். அது பிரம்மஞானின்னு எப்படி தெரிஞ்சது? ஆனந்தா விஷயந்தே. ஆனந்தத்தை ஒரு வெளியில நம்ம பண்ணக்கூடிய சேஷ்டைகளோ நம்ம பறக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லாமல் வெறுமனே உட்கார்ந்துட்டு ஆனந்தமா இருக்காரு. அப்போ அவளுக்கு ஆனந்தத்துக்கு காரணம் ஒன்று இருக்கும்போது நமக்கு கிடைக்காதது அவளை கிடைச்சது இருக்கும்போது அது என்னவா இருக்க முடியும்? ஏன்னா அவளுக்கு பாக்கிய சாதனம் எதையுமே அவள் எடுத்துன்றதா தெரியல. பாக்கிய ஆனந்தத்தையும் அவள் எதுவும் அனுபவிக்கிறதா தெரியல. வெறும் உட்கார்ந்துருக்கா. பௌபீனவந்த பொதுவாக்கியவந்த. அதுபோல தஸ்மாத் அஸ்தி தத்தேஷாம் ஆனந்த காரணம் ரசவத் பிரம்ம. இந்த ஆச்சாரியரோட ஜீவன் முக்தானந்த லஹரின்னு ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பிரௌடானுபூதி ரெண்டாவது பிரச்சனை. அப்ப சொன்ன இந்த கௌபீன கருத்துகள் இது மூணும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு, இந்த பாஷ்ய சந்தர்ப்பத்தை வச்சு ஊனம் பிரம்மைவ ரசேஷான்றது இந்த மூணு பிரகரணம் படுத்துவாங்க. இதே அந்த நிஸ்தாரணம் சொல்ல போல இருக்கும். வேற எந்த ஆனந்தத்துக்கு வேற காரணமே கிடையாது. இது ஒண்ணுதான். நீங்க அந்த மாதிரி அதுவும் பிரௌடானுபூதி ஒரு பிரகரணம் இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அடுத்த இந்த காரியம் பண்ணணும்ன்ற சந்தர்ப்பத்துல அந்த பிரகடனம் எடுக்கக்கூடாது. நீங்க நமக்கு வேற ஒண்ணுமே வேற இல்லை, ஏதாவது பண்ணலாமான்னா பிரௌடானுபூதி எடுத்து படிச்சுவாங்க. சதாச்சார அனுசந்தானம் இந்த மாதிரி ஆச்சாரிய பிரகரணங்கள்லாம் அவசியம் படிக்க வேண்டியது. வெறும் சாஸ்திரம் மட்டும் பார்த்தா போறாது. அதெல்லாம் அப்பப்போ அனுசந்தானம் இதெல்லாம் இருக்கிறதுலாம் கரெக்டா இங்க கொடுத்துருக்காரு. பிரௌடானுபூதி நம்ம கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருந்தோம்னா அது எங்க சாஸ்திரம் வெடிக்காது சொல்லுவார். அது பிரம்மத்தை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. என்ன பிரம்மன்னா நம்ம ஜீவன் முக்தன்னு அந்த பிரம்மத்தை உண்டு பண்ணணும். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டே இருந்தாலே நமக்கு பிரம்மரகிட்ட நியாயத்தினால் அதுவே வந்துடும் அப்படின்ட்டு ஆசிரியர் பாஷ்யம் பண்ணாருன்றது ஒரு பக்கம். அந்த பிரகடனங்களை நிறைய பேர் விவாதம் இருக்கிறார். அது பண்ணவே கூடாது. இந்த நான் சொன்ன இந்த மூலம் பிரௌடானுபூதி, ஜீவன் முக்தானந்த லஹரி, அதுக்கப்புறம் கௌபீன கருத்தனம், மூணும் பிரம்மைவ ரசேஷான்றது அது மூணுத்திலையும் உங்களுக்கு தெரியாது. தஸ்மாத் தத்தேஷாம் ஆனந்த காரணம் ரசவத் பிரம்ம. நாலாவது காரணம் சொல்றார். இதற்கு அஸ்தி இக்காரணத்தினாலையும் இருக்கு சுத பிராணனாதி கிரியா தர்ஷனார் அப்படின்னு அடுத்த காரணம் சொல்றார். மேல இன்னொரு காரியம் இருக்கிறதுனால இன்னைக்கு தோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாசிக்கலாம்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.